ஏற்கனவே அரைச்ச மல்லிப்பூ இருக்குது, திருப்பி அரைச்சது இருக்குது, இன்னும் மீதி மல்லிப்பூ இருக்குது. இந்தியாவிலே முதல் முறை, உலகத்திலே முதல் முறை. அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்ட்டு கிடையாது அந்த காலத்தில். அந்த காலம்ன்றது 6000 வருடத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கு ஒரு நாகரிகம் வர 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 ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஓகே, அந்த காலத்தில் மிக்ஸி இருக்காண்டா கேட்டுறாதீங்க. அம்மிக்கல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி அவங்க அரைச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் வைத்தியர்கள் குருமார்கள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி, அதாவது ரிஷிகள் முனிவர்கள் சொல்கிறாங்களா, வைத்தியர்கள் பண்ணுற வைத்திய முறையில் இது முக்கியம். இந்த அரோமாவை வச்சு நிறையா வைத்தியங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஜப்பானில் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட ஸ்மெல் நிறையவே நல்லாவே பயங்கர டபுளாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது புதினா வாசனை, கொத்தமல்லி வாசனை மாதிரி பயங்கர டீப்பாக ஸ்மெல் நல்லாயிருக்கு. பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்ட வேண்டியதான். இது வந்து 51 வகை மூலிகை. இது மல்லிப்பூவை அரைச்சது, அவ்வளோதான். சென்ட்டு கிடையாது. இப்போ ஊதுவத்தி ரெடி பண்ண வேண்டியதாக. ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பதிவு போடுறேன்.